திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வந்து மரங்களுக்கான மாநாடு போடுறாரு. சில பேர் வந்து இதை விமர்சிக்கிறாங்க. இவர் பழைய காலத்துக்கு வந்து கூட்டின்னு போறாரு விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் செய்கிற மாதிரி அரசியல் சீமான் பண்ணுவதில்லை. மாற்றமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதன்படி அவர் போயிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு வந்து கேளிக்கையாக தெரியுது, பார்வைக்கு கொச்சைப்படுத்துறது, அதை ட்ரோல் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் இருக்கு இல்லையா, இளைஞர்கள் ஒரு விதமான போதையிலே இருக்காங்க. ஒன்று சோசியல் மீடியா போதை, இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சுரல் போதை, எதனா நடிகர்கள் கூத்தாடி பின்னாடி ரசிகர் என்ற போதை. இப்படி இருக்கும்போது இது போன்ற மாநாடுகள் நடத்தி அந்த இளைஞர்களை வந்து ஒரு லட்சம் பேர் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 10,000 பேர் திருந்தானா போதும். 1,00,000 பேர் அந்த மாநாட்டு நிகழ்ச்சி போகுது மாணவர்கள் மத்தியில்னா அது ஒரு 10,000 பேர் திருந்தினா அது பெரிய வெற்றி தான் சீமானுக்கு. அது சீமானுக்கு வெற்றின்றதை விட அது இந்த மண்ணுக்கான வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடு போடுறதும், பொதுக்கூட்டங்கள் போகிறதும், அப்புறம் பூத் கமிட்டியை வந்து தயாரிக்கிறதும், இப்படி தேர்தல் வேலைகள் தான் மும்முரமாக இருக்கும்போது இவர் மட்டும் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு போகிறாரு. இந்த மக்கள் தன் மீது கவனத்தை திருப்பி வருகின்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது.